வணக்கம் அண்ட் வெல்கம் டு பொம்மோஸ் டச். இந்த வீடியோவில் வெண்டைக்காய் புளி குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெண்டைக்காய் புளி குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் இதுதான், நோட் பண்ணிக்கோங்க. வெண்டைக்காய்க்கு வளவளப்பு தன்மை இருக்கிறதுனால நம்ம அதிலே குழம்பு வச்சோம்னா நல்லா இருக்காது. ஸோ அதை ஆயிலில் ஃப்ரை பண்ணுறதுக்காக ஒரு பேனில் 2 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. வெண்டைக்காவை இது மாதிரி நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஆயிலில் போட்டுக்கோங்க. வெண்டைக்காயில இருந்து அந்த வளவளப்பு தன்மை போற வரைக்கும் நல்லா ஆயில்ல ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம் ஆயில்ல நல்லா ஃப்ரை பண்ணதும் இந்த வெண்டைக்காயில இருக்க வளவளப்புலாம் போயிடுச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ அதே பேன்ல ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. புளிக்குழம்புக்குலாம் ஆயில் கொஞ்சம் சேர்ந்து ஊற்றினாதான் சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் இதில் 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் கடுகு, அதோட 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு இதை நல்லா எண்ணெயில் பொரிய விடுங்க. நல்லா பொரிஞ்சதும் இதில் கட் பண்ண 2 பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. இது சீக்கிரம் வதங்கிறதுக்காக 1 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஆனியன் நல்லா வதங்கினதும் இதில் கட் பண்ண 3 தக்காளி போட்டுக்கோங்க. 1 கப் கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதும் இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டு இதோட ரா ஸ்மெல் போற வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கி இது மாதிரி தொக்கு மாதிரி வரும். அந்த ஸ்டேஜ்ல அரைச்சி வச்சிருக்க ஒரு தேங்காவை போட்டுக்கோங்க. நான் 6 பேருக்கு செய்யறதுனால ஒரு முழு தேங்காவை அரைச்சி போட்டிருக்கேன். நீங்க அளவு பார்த்து போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்ததும் இந்த குழம்புக்கு தேவையான தண்ணியை ஊற்றிக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டுட்டு ஃப்ரை பண்ணி வச்சிருக்க வெண்டைக்காவை போட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சு வெண்டைக்காய் நல்லா ஆஃப் குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 2 நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி வடிகட்டி வச்சிருக்கேன். அதை ஊற்றிக்கலாம். நம்ம ஊற்றிருக்க புளியோட பச்சை வாசம்லாம் போகிறதுக்காக ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கோங்க. பாருங்க, 2 நிமிஷத்துக்கு அப்புறம் குழம்பு நல்லா கொதிச்சு நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் மேலே நல்லா மிதக்குது. இந்த ஸ்டேஜில் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ சூப்பரான வெண்டைக்காய் புளி குழம்பு ரெடி. இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.